மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உணராக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி வாழ வருவாய திருநாயகா, வரம் தருவாய உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய திருநாயகா, வரம் தருவாய உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு சீடர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வதின் பொருட்டு பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு தோல்விகளையும் பல்வேறு ஏமாற்றங்களையும் சந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு அருமையான செய்தியை தருகின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், மீட்பு அருகில் இருக்கிறது என்று. எனவே எல்லா சூழமைகளிலும் நம்பிக்கை தளராதவர்களாக இருந்து மீட்பை பெறக்கூடிய விதத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த இருக்கின்றார். அந்த விதத்தில் இறைவன் நம்மை சிறப்பாக வழிநடத்த இறையருள் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கு பெறுவோம். தூய மறைபொருளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒழிந்தது. அவர் வல்லமையோரு குரல் எழுப்பி பின்வருமாறு கூறினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவர் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளில் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டார்கள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரை, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டிடுவோர், பாடகர், எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை உன் நடுவே எழவே இயலாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்க மாட்டார்கள். எந்திரக்கள் எழுப்பும் ஒலி முன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தில் ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தை எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருந்திரளாய் விளங்கினார்கள். உன் பில்லி சோனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டன. இதன்பின் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தாம் பணியாளர்களை கொன்றதற்காக அவர்களை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 100 பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே
ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேரு பெற்றோம். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேரு பெற்றோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேரு பெற்றோம். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேரு பெற்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்திற்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர், பாலுவூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேரிடுமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு சீடர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது ஏற்படுகின்ற போராட்டங்கள், தோல்விகள், கலக்கங்கள், பயங்கள் இவற்றிற்கு மத்தியிலே இயேசு அருமையான ஒரு செய்தியை தருகின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், மீட்பு நெருங்கி வருகின்றது என்று. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு கதையை தொடர்கதையாகவே சொல்லி கொண்டிருப்பார்கள். நமது தமிழ் சமூகத்திலே பாட்டி வடை சுட்ட கதையை தொடர்ந்து சொல்லி தாங்கள் சொல்ல விரும்புகின்ற கருத்தை தெரியப்படுத்துவார்கள். அதே போல் இஸ்ரேல் மக்கள் சமூகத்திலும் ஒரு கதை ஒரு காலங்காலமாக தலைமுறையாக சொல்லப்பட்டு வருகின்றது. அந்த கதையை இப்பொழுது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழமையில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்ததின் பொருட்டு அவர்கள் அந்நிய நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். பல்வேறு நாடுகளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை ஆண்ட இஸ்ரேல் அரசனும் கூட நாடு கடத்தப்பட்டு அந்நிய நாட்டிலே அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்படி இஸ்ரேல் மக்கள் பல நாடுகளில் அகதியாக வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே இஸ்ரேலை ஆண்ட அரசனுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. என்ன செய்தி என்றால், உம் மக்கள் உம் கடவுளை விட்டுவிட்டு வேறு கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இஸ்ரேல் அரசனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்ட அரசன் கலங்குகின்றான். ஏற்கனவே நாம் செய்த பாவத்தின் பொருட்டுத்தான், கடவுளுடைய கட்டளைகளின்படி வாழாததின் பொருட்டுத்தான் இப்பொழுது நாம் அந்நிய நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் கடவுளுக்கு எதிராக பாவங்களை செய்தால் என்ன ஆவது என்று நினைத்து அந்த மக்களை திருத்துவதற்காக என்ன செய்கிறான் என்றால், ஒரு உரைவாளை எடுத்து உரையில் போட்டுக்கொண்டு ஒரு குதிரையின் மீது ஏறி அந்த மக்களை நோக்கி பயணிக்கின்றான். அந்த மக்களை நோக்கி பயணிக்கின்ற இடையிலே ஒரு பாலைவனம் வருகிறது. அந்த பாலைவனம் வழியாக அவன் பயணித்து கொண்டிருக்கிற பொழுது சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், ஒரு இளைஞன் வேடமிட்டு அரசனை எதிர்கொள்கின்றான். அரசனை மறிக்கின்றான். இருவருக்கும் சண்டை வருகிறது. சண்டை தொடங்கிய சிறிது நேரத்திலே அரசன் அந்த இளைஞன் வேடத்தில் இருந்த சாத்தானை வீழ்த்தி ஈட்டியால் குத்தப் போகின்றான். அப்படி குத்தப் போகின்ற பொழுது அந்த சாத்தான் என்ன சொல்கிறான் என்றால், என்னை குத்தாதே, ஏன் என்னை குத்த வருகிறாய், என்னை குத்தி விடாதே என்று சொல்லுகின்றான். எதற்கு என்று கேட்கிற பொழுது அந்த சாத்தான் அந்த அரசனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஒரு அரசன், உன் மக்கள் உன் கடவுளை விட்டு வேறு கடவுளை வழிபடுகிறார்கள் என்ற ஆதங்கத்தில் சென்று கொண்டிருக்கிறாயே, உன் மக்களுக்கு தேவையானதை ஒரு அரசன் என்ற நிலையில் உன்னால் செய்ய முடிந்ததா? நீ உன் மக்களுக்கு தேவையானதை செய்திருந்தால் அவர்கள் ஏன் உன் கடவுளை விட்டு வேறு கடவுளை வழிபடுகிறார்கள்? அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் உள்ள கடவுளை வழிபடுவது தானே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தரும். மக்கள் எல்லோரும் சகோசமாக பழகுவார்கள். அப்படி இருக்க நீ உன் கடமையை செய்யாமல் இப்பொழுது ஆதங்கப்படுவதிலே என்ன அர்த்தம் என்று கேட்கின்றான். அரசன் யோசிக்க ஆரம்பிக்கின்றான். சாத்தான் சுதாரித்து கொள்ளுகின்றான். என்ன கேட்கிறான்? கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஐடியா தருகிறேன், உனக்கு ஒரு வழியை சொல்லித் தருகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ காலையில் தூங்கி எந்திரிக்கிற பொழுது உன் தலைமட்டிலே 10 தங்க கட்டிகளை வைக்கிறேன். நீ அவற்றை விற்று உன் மக்களுக்கு செய், உன் மக்கள் உம்மை நீ சொல்வதை கேட்பார்கள் என்று சொல்லுகின்றான். அரசன் யோசிக்கிறான். நீ என்னை ஏமாற்றி விடுவாய், நீ சாத்தான் தானே, என்னை ஏமாற்றி விடுவாய் என்று சொல்லுகின்றான். ஆனால் அந்த சாத்தான் சொல்கிறான், நான் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றியது கிடையாது, என்னை நம்பு என்று மீண்டும் மீண்டும் அந்த சாத்தான் கெஞ்சியது. அந்த இளைஞன் கெஞ்சுகிறான். இதை கேட்ட அந்த அரசன் அந்த ஈட்டியால் குத்தப்போனதை எடுத்துக்கொண்டு மீண்டும் தனது வீட்டிற்கே வந்து விடுகின்றான். வந்து தூங்குகின்றான். மறுநாள் காலையில் விழித்து பார்க்கிற பொழுது தலைமாட்டிலே 10 தங்க கட்டிகள் இருக்கிறார். இவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா சொன்னது மாதிரி செஞ்சிருச்சு, இந்த தங்க கட்டிகளை விற்று நம்ம மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி ஒரு வாரம் போகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மாதம் அப்படியே 10 தங்க கட்டிகள் காலையிலே வந்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் முழிக்கிறான், தங்க கட்டிகளை காணோம். தன்னையே சமரசம் செய்து கொள்கின்றான். இன்று இல்லை, மறந்துடுச்சு போல, நாளைக்கு வரும். அடுத்த நாள் பார்க்குறான், இல்லை. இப்படியே ஒரு மாதம் பார்க்குறான், இல்லை. உடனே உனக்கு கோபம் வந்து விடுகிறது. என்னை ஏமாற்றி விட்டான், தினமும் தருவதாக சொல்லிவிட்டு இப்பொழுது நிறுத்தி விட்டானே, அவனை என்ன செய்கிறேன் பார் என்று மீண்டும் அதே உரைவால் அதே குதிரையை எடுத்துக்கொண்டு எந்த இடத்தில் அந்த இளைஞன் வடிவில் இருந்த சாத்தானை சந்தித்தானோ அந்த இடத்திற்கு வருகின்றான். இப்பொழுது ஒரு முதியவர் வேடமிட்டு அந்த சாத்தான் அரசனை எதிர்கொள்கின்றான். இருவருக்கும் சண்டை வருகிறது. சண்டை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே அரசன் கீழே இருக்கின்றான்.
அந்த சாத்தான் வடிவத்தில் இருந்த முதியவர் அரசனை ஈட்டியால் குத்தப் போகின்றார். அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது நீ இளைஞன் வேடத்தில் இருந்தாய், உன்னை எளிதில் வீழ்த்தி விட்டேன், இப்பொழுது முதியவர் வேடத்தில் இருக்கிறாய், உன்னிடம் நான் தோற்று போய் விட்டேனே என்று கலங்குகின்றான். அப்பொழுது அந்த சாத்தான் அரசனை பார்த்து சொல்லுகிறது, அன்று நீ வந்தபோது உனது குறிக்கோள் தெளிவாக இருந்தது. உன் மக்களை திருத்த வேண்டும், கடவுள் நோக்கி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற உன்னுடைய நோக்கம் தெளிவாக இருந்ததால் நீ என்னோடு சண்டை போட வந்தபோது, நான் இளைஞன் வேடத்தில் இருந்தபோது நான் ஏன் உன்னிடம் வீழ்ந்து போனேன் என்று தெரியுமா? உன்னோடு உன் கடவுள் இருந்தார், உன்னோடு உன் கடவுள் இருந்தார். அதனால் நான் இளைஞனாக இருந்த போதும் கூட நான் வீழ்ந்து போனேன். ஆனால் இப்பொழுது நீ எதற்காக வந்திருக்கிறாய்? தங்க கட்டிகளுக்காக வந்திருக்கிறாய். இப்பொழுது உன்னோடு உன் கடவுள் இல்லை, நீ மட்டும்தான். அதனால் நான் முதியவர் வேடத்தில் இருந்தாலும் நான் உன்னை வீழ்த்தி விட்டேன் என்று அந்த கதை முடிகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லா சூழமைகளிலும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பல்வேறு நிலைகளிலே நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்பிக்கையை தளர்ந்து போகின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் எல்லாமுமாக கடவுள் இருக்கின்றார். எப்படியாகிலும் சாத்தான் நம்மை சோதிக்கும், அவற்றிலிருந்து ஒருபோதும் வீழ்ந்து போகக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் மக்கள் இந்த கதையை தன் தலைமுறைக்கு சொல்லி எப்பொழுதும் கடவுள் நம்பிக்கையில் வாழ அழைப்பு விடுக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் அடிப்படையிலே சிந்திக்கின்ற பொழுது, எருசலேமின் அழிவு என்பது ஒரு சிலருக்கு பாதிப்பையும் கலக்கத்தையும் பயத்தையும் தருகிறது, ஒரு சிலருக்கு மீட்பு நெருங்கி வருகிறது என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி தரப்படுகின்றது. யாருக்கு இந்த பயமும் தயக்கமும் இருந்தது என்று பார்க்கிற பொழுது, எருசலேமின் அழிவை குறித்து பயமும் நடுக்கமும் இருந்தது என்று பார்க்கிற பொழுது, யார் யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இருந்தது. இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு பயம் இருந்தது. ஏனென்றால் முன்பு பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்டம் 28வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய கட்டளைகளை மீறி தங்கள் சொந்த விருப்பத்தின்படி வாழ ஆரம்பிப்பார்கள். அப்படி சொந்த விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்த போது என்ன நடக்கிறது? பாபிலோனிய அரசர் வந்து தனது படைவீரர்களோடு வந்து அவர்களை சூழ்ந்து நிறுந்து அவர்களை அடிமையாக்குகின்றார், அவர்களை நாடு கடத்தப்படுகின்றார். இப்படி நாடு கடத்தப்பட்ட நிலையிலே இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தபோது அவர்களுக்கு கடவுளுடைய திருவுளம் கொடுக்கப்படவில்லை, கடவுளுடைய வழிகாட்டுதல் கொடுக்கப்படவில்லை, கடவுளுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை, கடவுளை தொழுவதற்கு கூட அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, அவர்கள் இருப்பதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் துன்பப்பட்ட நினைவு கண்டிப்பாக இவர்களுக்கு இருந்திருக்கும். ஏனென்றால் அந்த எருசலேமை சுற்றி போர் வீரர்கள் நிற்பதை குறித்து அவர்கள் சிந்திக்கிற பொழுது இந்த நினைவுதான் அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். அதனால்தான் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்ததின் பொருட்டு அவர்கள் அச்சப்படுவார்கள், கலக்கப்படுவார்கள், பயந்து நடுங்குவார்கள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு மீட்பு அருகில் இருக்கிறது என்ற நம்பிக்கையின் செய்தி தரப்படுகின்றது. ஏனென்றால் கடவுளை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்தவர்களுக்கு பயம் இருக்க போவதில்லை, எதை குறித்தும் அச்சப்பட வேண்டியதில்லை. மாறாக நம்பிக்கையோடு இருங்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள், மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்று இயேசு அருமையான நம்பிக்கையின் செய்தியை தருகின்றார். இப்படியாக ஒருவருக்கு பாதிப்பும் ஒருவருக்கு நம்பிக்கையும் செய்தி தரப்படுகிறது. எதனால் என்று பார்க்கிற பொழுது, இறைமகன் இயேசு பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் விதிகளில் இருந்தும் மனிதனை விடுவித்து தனது இறப்பு உயிர்ப்பின் வழியாக ஒரு புதிய உடன்படிக்கையின் மக்களாக மாற்றி இருக்கின்றார். அது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், கடவுளுடைய பிரசன்னம் திரு தூயகத்தில் மட்டும் இருப்பதாக கருதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம், கடவுளுடைய பிரசன்னம் மனிதர் நடுவிலே இருக்கிறது, நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், பாவம் போக்கும் பலியாக காளைகளையும் செம்மறி ஆடுகளையும் பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது? இயேசு தம்மையே இரத்தமாக கொடுத்து தன்னையே பலியாக கொடுத்து மக்களை மீட்டெடுத்திருக்கின்றார். ஆக இவற்றை எல்லாம் நம்புகிற பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்ற செய்தியைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார். மேலுமாக எருசலேமின் அழிவு என்பது உலகத்தின் அழிவாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் முதல் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது பவுலடியார் அருமையாக சொல்லுவார், மக்கள் தங்கள் நெறிகேடுகளால் கடவுளை ஒதுக்கிவிட்டனர்.
கடவுள் கட்டளைகளை மறந்து தங்களுக்கென வாழ்வை அமைத்து கொண்டனர். மேலும் படைத்தவரை மறந்து படைப்பு பொருள்கள் மீது அதிகம் நாட்டம் செலுத்துகின்றனர். உடலின் இச்சைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். இப்படியாக கடவுளின் கட்டளைகளுக்கு புறம்பாக வாழுதலின் பொருட்டு அவர்கள் அழிவை சந்திக்க இருக்கிறார்கள். இதை மீகா நூல் 5வது அதிகாரம் 15வது இறைவசனத்திலே பார்த்தோமே என்றால், எனது வாக்கிற்கு செவிகொடாத மக்களினத்தாரை நான் கொன்றளிப்பேன், அவர்கள் மீது என் கோப கணைகளை திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்படியாக கடவுளுடைய கட்டளைகளுக்கு புறம்பாக வாழ்கின்றவர்கள்தான் அழிவை குறித்து பயப்படுவார்கள், அழிவை குறித்து அச்சப்படுவார்கள். தம்மை சுற்றி நடக்கின்றவற்றையெல்லாம் குறித்து தமது பாவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அழிந்து விடுமோ, உலகம் இத்தோடு நின்று விடுமோ என்ற நிலையில் கலங்குவார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டு வாழும் ஒவ்வொருவருக்கும் மீட்பு அருகில் இருக்கிறது என்ற செய்தியைத்தான் உலகத்தில் நடப்பவை நமக்கு தெளிவுபடுத்தும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நோவாவின் காலத்தில் பார்க்கின்ற போது கூட கடவுள் உலகை அழிக்க முற்படுகின்றார். அப்படிப்பட்ட நிலையில் நீதிமானாக இருந்த நோவாவுக்கு அந்த தனது திருவுளத்தை தெளிவுபடுத்துகின்றார், கப்பலை கட்டச் சொல்லுகின்றார். அப்படி கப்பல் கட்டுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பார்கள்? இவன் கட்டாந்தரையில் கப்பல் கட்டுகின்றான், இவனுக்கு என்ன ஆயிற்றோ என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் பெரு வெள்ளம் வந்தபோது நோவா மட்டும் காப்பாற்றப்படுகின்றார். இதுதான் கடவுள் கொடுக்கின்ற செய்தி. நாம் நம்பிக்கையோடு வாழுகின்ற போது, கடவுளுடைய திட்டத்தின்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற பொழுது, கடவுள் கொடுத்த கட்டளைகளின்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது, நம்மை சுற்றி எது நடந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு மீட்பு அருகில் இருக்கிறது. இறைவன் நமது ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவார் என்ற செய்தியைத்தான் இன்று நமக்கு தரப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து எந்த சூழமைவாக இருந்தாலும் நம்பிக்கையில் குறையாத மக்களாக, நம்பிக்கைக்குரிய மக்களாக, நம்பிக்கையின்படி வாழக்கூடிய மக்களாக வாழ இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று தொடர்ந்து இப்பலியிலே ஜெபிப்போம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் இல்லமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய நம்முடைய ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தனோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தில் அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவார். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
புகழ்வேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே,